ஸோ கங்குவா திரைப்படத்துடைய விமர்சனத்துக்கு இந்த வீடியோவில் வந்து வருவோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பாகுபலி மாதிரி, ஒரு கேஜிஎஃப் மாதிரி, ஒரு பார்ட் பிரேக்கிங்காக ப்ரொடக்ஷன் வேல்யூவில் ஸ்கேலில் எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட தான் அந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இதான் அவங்களோட டார்கெட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் ஏன் இதை ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் எடுக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ இது படமாக எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஆம்பிஷியஸான ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டிருக்கோம், இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இத்தனை பேர் உழைச்சிருக்கோம், இதெல்லாம் வந்து இருந்தாலும் இந்த உழைப்பு வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியணும், ஃப்ரேமில் பார்க்குறப்ப தெரியணும். கங்குவா படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் இதோட இந்த படம் பின்னாடி இந்த படம் சார்ந்து எவ்வளோ பெரிய வேலைப்பாடுகள் டீட்டெயில்டான ஒர்க் நடந்திருக்கு அப்படின்ற அந்த வியப்பு எல்லா ஃப்ரேம்லையுமே நமக்கு தெரியதான் வந்து செய்யுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஆனா ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டோ இவ்வளோ பெரிய குரூவு பாருங்க, பீரியாடிக்கு எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கா நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஏடியில் இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு நாங்கள் மைன்யூட்டான காஸ்டியூம் ஒர்க் கூட டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்கோம், மேக்கப் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம், ஸ்கேல் எவ்வளோ பெருசாக வச்சிருக்கோம், எவ்வளோ கேண்டியராக விஷுவல்ஸ் எடுத்திருக்கோம், விஎஃப்எக்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம சொன்னாலும் இந்த ஒரு A4 ஷீட்ல இந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனு, கேரக்டரா இருக்கு, கதை சார்ந்த கதை கரு, இந்த கதை மேர்ஜ் ஆகுற இடம், இதெல்லாம் நம்ம ரெண்டு A4 ஷீட்ல தான் எழுதுவோம் இல்லையா. இந்த எழுதுற விஷயங்கள் ப்ராப்பரா கன்வின்சிங்கா வந்து இருந்திருக்கணும். இந்த பேப்பர்ல இருந்தது ப்ராப்பரா நமக்கு படத்துல எக்ஸிக்யூட் ஆயிருக்கணும். கங்குவா படத்துல இந்த எக்ஸிகியூஷன் தான் பிரச்சனையாயிருக்கு. இந்த படத்தோட கோர் கதையே ஒரு ப்ராமிஸ், ஒரு சின்ன பையனுக்கு சூர்யா பண்ணி கொடுத்துருக்க ஒரு ப்ராமிஸ். அது ஜென்ரேஷன் கிராஸ் ஓவர்ஸாக வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வேற ஒரு ஜென்ரேஷனாக அந்த கேரக்டர்ஸ்குள்ளே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ மாவீரன் படத்தில் லைட்டாக நம்ம பார்த்த மாதிரி தான் அந்த பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி தான் லைட்டாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பையன், அந்த குட்டி பையன் சூர்யா, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ரிலேஷன்ஷிப் தான் இந்த மொத்த படமே, இந்த கதை கரு வந்து அதுதான். பட் இந்த பாண்ட் இங்கே சரியாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே ஆகலை. கிளியர் கட்டாக இந்த எமோஷனல் பார்ட் ஆடியன்ஸ்லேயோ இந்த கதைக்கோ தெளிவாக புரிய வைக்கவே படலை. இதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மேஜர் பிரச்சனை. இந்த சின்ன பையன் இந்த பாண்டிங், இந்த பாண்டிங் பற்றி மட்டும் இல்லாமல் இதை ரியல் டைமோட கனெக்ட் பண்ணி, ஸோ அதோட 1098 நடக்கிற அந்த காலகட்டத்தோட இந்த ரெண்டு சம்பவங்களையும் வந்து கனெக்ட் பண்ணி இப்படி தான் இந்த மேஜர் கோராக அந்த கதை வந்து பேசுது. பட் சிறுத்தை சிவா அவர்கள் இந்த கதையில் நமக்கு மேஜராக என்ன சாராம்சத்தை உணர்த்திருக்கணும் அப்படின்னா, இந்த எல்லா டைம் லைனும் பிளெண்ட் ஆகி ஒரு எமோஷனல் கனெக்ட் நம்ம கேரக்டர்ஸ் வழியாக ஏற்படணும் இல்லையா. இது சுத்தமாக இந்த படத்தில் மிஸ்ஸிங். இந்த படம் எதுக்காக நடக்குது? இந்த பையன் வந்து தப்பிக்கப்படணும், அந்த பையனை சூர்யா வந்து காப்பாற்றணும், இந்த பரபரப்பு நமக்கு தொத்தணும், பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அந்த லாஸ்ட்டில் அது நடக்கிற அந்த ஃபீல்லாம் நமக்கு பயங்கரமாக வந்து வைண்டப்பாக கனெக்ட் ஆகிருக்கணும். பட் இந்த கதையே இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு டைமுக்கு மேலே அட்லாஸ்ட்லாம் வந்து படம் வைண்டப் ஆகுறப்ப இந்த பேன் இண்டியன் கல்ச்சரை நோக்கி எப்படி இந்த கேமியோஸ்லாம் வந்துட்டு, இந்த ரோலெக்ஸ் கேமியோஸ்லாம் கிளைமேக்ஸில் இன்ட்ரோடியூஸ் ஆகி பார்ட் 2 லீட் கொடுத்து முடிக்கிறோம், அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த பையனுக்கும் இந்த சூர்யாவுக்கு என்ன பாண்டிங்கு, இந்த கங்குவா கேரக்டரு, அந்த வேர்ல்டில் வேற என்னென்ன எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான மக்கள்லாம் வந்து இருந்தாங்க, என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு, இது எதுவுமே இந்த படம் வந்து பேசாமல் வேற ஒரு ட்ராக்ல இந்த பேன் இண்டியா மோகத்தை ஃபாலோ பண்ணி போனதுனால தேவையில்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் டீவியேட் ஆயிருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என் மேஜராக இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து இருந்தது. சூர்யா அவர்கள் பிரான்சிஸ் அண்ட் கங்குவா அப்படின்ற ரெண்டு கதாபாத்திரத்தில் ஆல்மோஸ்ட் கன்வின்சிங்காக நல்லாவே டிஃப்ரென்ஸ் காட்டி சூப்பராக நடிச்சிருக்காரு. கங்குவா அந்த கதாபாத்திரத்தில் ஃபிசிக்கலாக தான் ஃபுல் டிமாண்டிங்கு, உருண்டு புரண்டு தாவி அப்படி நடிச்சிருக்காரு. நிறைய சிராய்ப்புகள் இந்த ஷூட்டிங்கில் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து நமக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. ஃபிசிக்கலாக பயங்கர டிமாண்டிங்காக சூர்யா இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சீனா அவருக்கு கேரக்டராக எலிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சீனோ ஒரு டயலாகோ இல்லை ஏதாவது மொமெண்ட்டோ இந்த படத்தில் வந்து இல்லை. ஒரு பெரிய மக்களுக்கெல்லாம் வந்து எழுச்சியாக பேசுகிற மாதிரி சீன்லாம் வந்து வருது. பட் அதெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் நார்மல் லெவலில் தான் வந்து இருக்கே தவிர அதெல்லாம் ஒரு பேங்க் ஃபுல்லாக சூர்யா அவரோட பெர்ஃபார்மன்ஸை வெளிக்கொண்டு அவருக்கு தீனி போடுற அளவுக்கு, சூரியனை போட்டுலாம் அவரோட நடிப்புக்கு தீனி போடுற அளவுக்கு காட்சிகள் இருந்தது இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரோட டெப்த்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு சூர்யா அவர்கள் கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஃபிசிக்கலாக இதில் பயங்கர, அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஃபுல்லாக இந்த ஃபுல் 6 பேக்ஸை வந்து காமிச்சிட்டு பாடி இறுக்கி ஒன்று பண்ணணும், அதெல்லாம் சூர்யா மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் மனசில் நிற்கக்கூடிய கதாபாத்திரங்கள், கார்த்தி வராரு, கார்த்தி ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஏன் நான் இதை தவிர இவங்களை வந்து சொல்கிறேன்னா, மற்ற எந்த கதாபாத்திரங்களுமே பெருசாக மனசில் வந்து ஈஸ்ட் ஆகலை. இதை தவிர நல்லா பண்ணியிருக்காங்கன்னா, நட்டி அவர்கள் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, கம்மியாக வந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, போஸ் வெங்கட் நல்லா பண்ணியிருந்தாரு. உதிரன் கதாபாத்திரத்தில் நம்ம இவர்கள் நம்ம
அனிமல் படம் வில்லன் பாபி டியோல் பயங்கரமான பில்டப்போட சூப்பராக செம்ம டிமாண்டிங்காக வந்து இறங்குறாரு. பட் டம்மியான ஒரு ரோல். அந்த ரோல் அந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் எந்த ஒரு வேலையுமே பெருசாக பண்ணவே இல்லை. அப்படியே கிளைமேக்ஸில் செத்து போயிடுது. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே இந்த ரோலில் அவருக்கு வந்து கொடுக்கப்படல. ஸோ இதான் பிரச்சனை. இந்த பிரதான கதாபாத்திரங்கள் சூர்யா அவர்களை தவிர அந்த பையன் கதாபாத்திரமாக நல்லா ஓரளவு அதை அவங்க நீட்டாக எழுதி கொண்டு போயிருந்தாலும் அந்த பையனோட கேஸ்டிங், அந்த பையன் இதுக்கு வெளிப்படுத்திருந்த எமோஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளமே. அதுதான் கனெக்ட் ஆகிருக்கணும், அது கனெக்டே ஆகலை. கேஸ்டிங் ஒரு பஞ்சாயத்தாக இருந்துச்சு அந்த பையனோட கேஸ்டிங். ஸோ வேறு எதுவுமே இந்த கேஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பெருசாக விட்டலை. கருணாஸ் அவர்கள் ஒரு சின்ன சீன், அந்த சீனில் நல்லா வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்த விஷயம் மேக்கப் அண்டு காஸ்டியூம். அதுவும் அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த நகத்தெல்லாம் வச்சு சின்னதா அந்த டீட்டெயிலாம் பண்ணியிருப்பாங்க. எல்லா காஸ்டியூம்ஸுக்குமே டாப் நாச் ஒர்க்கு. கண்டிப்பாக மேக்கப்புக்கும் காஸ்டியூம்ஸுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் டிசைனுக்கும் ஆர்ட் டிரெக்ஷனுக்கும் சினிமோட்டோகிராஃபிக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஏகப்பட்ட அவார்டுகள் வந்து கொடுத்தாலும் ஒர்த்து. ஸோ அந்த பீரியாடிக்கில் ரொம்பவே கன்வின்சிங்காக ப்ராப்பராக போங்கடிக்காமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது டு த டாப் நாச் லெவல். நம்ம விஷுவலில் என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியாவில் ஃபிக்ஷனலாக சிவா என்ன வச்சிருக்காரு அதை வந்து கொண்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் எல்லாமே அந்த கோவா அந்த ஃப்ரான்சிஸ் போர்ஷன்ஸாக வந்து போகுது. யோகி பாபுவோட ஒன்லைனர்ஸ் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆனாலும் மொத்தமாகவே இந்த போர்ஷன் வந்து ஒரு டைட்ஸாக ஃபீலை தான் வந்து கொடுக்குது. ஏதோ பழைய தெலுங்கு மசாலா படம் பேட்டர்ன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கதையோட 1098 அந்த கதையில் வந்து ஆரம்பிக்குது. அந்த பிளெண்டு எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த ரயில் டைம்ல இருந்து ஓல்டேஜ் போகுது இல்லையா, அந்த பிளெண்டு எனக்கு வந்து சரியாக வந்து ஒரு ப்ராப்ளமாக இல்லாமல் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல்ல கரெக்டாக ஒரு துரோகம், அந்த துரோகத்தினால விளைப்படக்கூடிய ஒரு சத்தியம், அந்த மாதிரி எனக்கு அந்த ஆர்க்கு நல்லா இருக்கு. அந்த ஆர்க்கு தான் இங்கே கதைக்கு தேவையே. பட் அதை அவங்க பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணல. இன்டர்வல்ல போய் பெரிய வாரெலாம் வருது மாதிரி வந்து போய் வந்து முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு நிறைய மொமெண்ட்ஸ் நல்லாவே சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி பெண்கள் வந்து ஒரு எழுச்சி படி கங்குவா ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் அம்மா கேட்டப்பட்ட விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் சூர்யா அவர்கள் ஆயிரக்கணக்கான வீரர்களை தனி ஒரு ஆளாக டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் கப்பலில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரியல் டைம் டு பீரியாடிக்கு இன்டர் கட்டில் ஒரு மேட்ச்சில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ரொம்பவே பரபரப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மாஸ் எலிவேஷன் மூமெண்ட்ஸ் எல்லாம் டிஎஸ்பி அவர்களோட பின்னணி இசை முக்கியமான இடங்களில் தூக்கி கொடுத்துருக்கு. அவரோட இசையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் மாஸ் மூமெண்ட்ஸை அந்த ஃபயராக நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறது அவரோட பின்னணி இசை தான். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸாக. படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். முதல் இந்த படம் காட்சி அமைக்கப்பட்ட விதத்திலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த ரியல் டைம் விதம் கன்வின்ஸ் பண்ணப்பட்ட விதமாக இருக்கட்டும், அந்த பீரியாடிக் போர்ஷனில் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே லவுடாக கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் அது ஓகே. பட் இந்த மாதிரி இடத்துல தான் ராஜமௌழி அவர்கள் வந்து ஒரு பெரிய மாஸ்டராக வந்து இருக்காரு. இவர் காலக்கேயர்கள் இந்த மாதிரியான ஒரு இதே மாதிரியான நிறைய லவுட் கேரக்டர்ஸ், நிறைய வேற மாதிரியான ஒரு டாப் நாச் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்டோரி வேர்ல்டெல்லாம் அவர் வந்து டீல் பண்ணுறப்ப அந்த மீட்டர் அவர் நல்லா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். கேரக்டர்ஸ்க்கு 1000 பேர் வந்தாலும் அதில் ஒரு 20 பேருக்கு புது ஒரு யூனிக்னஸ் கொடுத்து அதை ஸ்க்ரீன் ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருப்பாரு. அதெல்லாம் இங்கே மொத்தமாக மிஸ் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே ஒரு யூனிக்னஸ் அந்த கேரக்டர்ஸ் புதுசாக இல்லாமல் மாதிரி தான் வந்துருச்சு. எல்லா கேரக்டரும் ரொம்பவே ஹை பேஸாக கத்துறாங்களா, அது அவங்களோட ஐடியாவாக இருக்கலாம். அந்த டைமில் எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் கத்தி பேசுவோம், அந்த மாதிரி ஐடியாவாக இருக்கலாம். பட் அது கன்வின்சிங்காக நமக்கு சினிமாட்டிக்காக காமிச்சிருக்கணும். அங்கே மொத்தமே சொதப்பிட்டாங்க. அதுவும் அதுக்கப்புறம் இந்த வில்லன்ஸ் எல்லாம் காட்டுறப்ப அந்த விஷுவல்ஸ் அவங்க ரத்தம் குடிக்கிறது இது எல்லாமே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக தான் லைட்டாக விஷுவல்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. அதோட இந்த லவுடான நாய்ஸ், இந்த லவுடான டைலாக்ஸு இது எல்லாமே பார்க்குறப்ப இதுவும் ரொம்பவே கசகசான ஒரு கன்ஜஸ்டட் ஃபீல் வரதை நம்மளால் தவிர்க்கவே வந்து முடியலை. ஒரு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ்டான மூடே இந்த படத்தில் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் ஆகலை. நிறைய தேவையில்லாத சீன்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. இப்போ இந்த படம் ஏன் நடக்குதுன்ற காரணத்தை இந்த இதில் சொல்லவே இல்லை. எல்லாத்தையுமே பாட்டுள்ள நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சும்மா வழக்கம் போல தான் அதெல்லாம் போங்கடிச்சு தான் முடிச்சிருக்காங்க. இந்த எந்த அளவுக்கு சின்சியாரிட்டியை இவங்க வந்து இந்த விஷுவல்லையும் கிராண்டியர்லையும் ப்ரொடக்ஷன் டிசைன்லையும் இந்த விஷுவல் எக்ஸிகியூஷனில் காமிச்சிருக்காங்களோ, இந்த சின்சியாரிட்டியில் அவங்க ஆன் பேப்பரில் ஸ்கிரிப்டிலேயே காமிச்சிருக்கணும். அதை இவங்க காமிக்காமல் நான் இவ்வளோ பட்ஜெட்டை போட்டு எந்த யூஸுமே வந்து இருக்காது இல்லையா. ஸோ அதான் அந்த படத்தோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த 1000, 1500, 4000 பேர் குரூவோட உழைப்பை வந்து சிவா அவர்கள் கதையை சரியாக கையாளாத காரணத்தினால எல்லாமே டிவியேட் ஆகி போன மாதிரி வந்து இருக்குது. முதலை சீன் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முதல்ல வந்து அட்டாக் பண்ணது சூர்யா அடிக்கிறார், விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த சீன் எதுக்கு தனியாக தொத்திட்டு அந்த சீனை நீங்கள் கட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த படத்தில் எதுவுமே மாறப்போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எங்களுக்கு இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறோன்றதுக்காண்டி மட்டும் இந்த படம் எடுக்க மாதிரி இருக்கே தவிர
இதுக்குள்ள பேலன்ஸ்டா கதையா வந்து சின்சியரா இப்படிதான்ப்பா நம்ம கதை இருக்க போது, இந்த கதைக்கு இவ்வளவு பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட் தேவை அப்படின்னு இறங்க மாதிரி தெரியல. எனக்கு இவ்வளவு பெரிய டெக்னிக்கல் இருக்குப்பா, அதனால நான் ஒரு படம் எடுக்க போறேன், அவங்க பண்றாங்க அதனால நானும் பண்றேன், அந்த மாதிரி இவங்க போன மாதிரி இருக்கா. அதான் ஒரு பெரிய பிரச்சனையா நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இந்த படத்தோட நிறைய விஷயங்கள், கொஞ்சம் ஷார்ட் வச்ச விதம், ஒரு சீன் கட் வச்ச விதம், இதெல்லாமே நிறைய வந்து எடுத்துக்கலாம். 3D இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் நிறைய கற்றுக்கலாம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் நார்மல் கோர் ஆடியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே நிறைய சலிப்பு தட்டக்கூடிய வகையில் தான் அந்த கதை வந்து கையாளப்பட்டிருக்கு. இதே கதையை இன்னும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பயங்கர ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அதில் எல்லா ஸ்கோப்புமே அந்த கதையில் இருந்திருக்கு. பட் தேவையில்லாமல் நிறைய இடத்துல டிவேட் ஆகிட்டாங்க. அந்த பையன் அண்ட் சூர்யா அண்ட் அவங்களோட ட்ரைபுக்கான டீட்டெயில்ஸு, அவங்களுக்கான போர், அந்த வில்லன் ட்ரைப்ஸ், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத கிம்மிக்ஸ்க்கு இவங்க போனது தான் இந்த படத்தோட ஃபாலுக்கான பெரிய காரணமே. ஸோ இதுதான் நல்ல ஒரு விஷுவல்ஸ், கிராண்டியர் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதாது. ஆன் பேப்பரில் நம்ம எழுத போகிற அந்த 2 A4 ஷீட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள், ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு கங்குவார் மிகப்பெரிய ஒரு உதாரணம். என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தேட்டருக்கு போய் வந்து பாருங்கள். 3Dயில் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். 3Dயோட அவுட் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய கல்கிக்கும் இதுக்குமே ஒரு சில சிமிலாரிட்டிஸ் கோயின்சிடென்ஸாக தான் வந்திருக்கு. பட் சொல்கிறேன், அந்த மாதிரி கல்கியை விட 3D அவுட் இதில் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கார்த்தி அவர்களோட மேக்கப் ஏன் அந்தளவுக்கு ரொம்பவே ப்ரூட்டலாக கிளம்சியாக 2 லுக்குமே அப்படி பண்ணியிருக்கணுன்ற தெரில. ஒரு லுக்கு அப்படி இருக்குது, சரி, ஒரு லுக் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். கார்த்தியோட கேமியோலாம் சும்மா சப்பையாக தான் வந்துருக்கு. அவரால் ரோலெக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, அட்டம்ப்ட் தான். ஆனால் அதில் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக எதுவுமே இங்கே பார்க்கவே வந்து முடியல. அந்த மாதிரி நிறைய லூப்பல்ஸ் இந்த படத்தில் வந்து இருக்குது. பட் இவ்வளோ வந்து இருந்தாலும், பட் சின்சியராக அந்த படத்தோட இந்த ஆம்பிஷியஸ் ஸ்ட்ரைக்காண்டி ஒரு தேட்ரிக்கல் ஒரு ஒன் டைம் வாட்சாக அந்த படத்தை வந்து எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் நிறைய பிரச்சனை வந்து இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ராமிசஸ் எல்லாத்தையுமே இவங்க கீப் அப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னா ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ பார்க்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸாக ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றத. கண்டிப்பாக சூர்யா அவர்கள் இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக இந்த படம் நிறைய பேசப்படணுன்றது என்னோட ஒரு ஆசையாக வந்து இருக்குது. ஸோ இதில் வேலை பார்த்துருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே அவங்களுக்கு தகுந்த கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கணும். நிறைய டீட்டெயிலிங்கான மைண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கு. படம் சுமாராக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஒர்க்ஸ் வெளியே தெரியாமல் போயிடக்கூடாது.